திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளிவாரும். விண்ணகத்திலிருந்து அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளிவாரும். நிறை ஆறுதல் ஆனவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளிவாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளருடைய இதயத்தை நிரப்பும். உமது இறைத்தன்மையின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை நலமாக்கும், தொழாததை தொழச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். அறநெறி பேர்களையும் நல்ல இறப்பையும் நிலை வாழ்வையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளுமாயிருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள்தாரும். எல்லா அறநெறிகளுக்கும் நம்பிக்கை என்னும் அறநெறி அடித்தளமாய் அமைவதால் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியினால் கருவுற்று கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். போன்றிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். முழுமையான இறைவனும் முழுமையான மனிதனும் ஒன்றாயிருக்கிற இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமீன். புனித கன்னிமரியாயின் முக்கியமான 3 மாட்சிமையை குறித்து முக்கிய அறநெறிகளை கேட்போம். தந்தை கடவுளின் மகளாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை நம்பிக்கை என்னும் அறநெறி உருவாகி பலன் அளிக்கும்படி திருமுன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மகனாகிய கடவுளுக்கு அன்னையாய் இருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை எதிர்நோக்கு என்னும் அறநெறி உருவாகி வளரும்படி திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தூய ஆவியாராகிய கடவுளுக்கு மிகவும் அன்புள்ளவராயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை அன்பு என்னும் அறநெறி உருவாகி அதிகமாகும்படி திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மாட்சியின் மறையுண்மைகள். முதலாவது, இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய என போற்ற வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவும் ஆசிரியப்பட்ட பாவிகளாயிருக்கிற எங்களுக்கு ஆமேன்.
மக்களே ஓகே கொடுக்கவா? டீஃபால்ட் அதான் டீஃபால்ட் இருக்கு. அது மைக்ரோஃபோன் ஏனி இதுன்னு வருது. அது இல்லையா மகா? ஒருபோதும் கைவிடாதீங்க. ஆண்டவரை எழுதுவாரும் ஒரு வழக்கு நீரை நடத்தும் உம்மை ஆளும் குரலை திருப்பாடல் 73:20. தந்தை மகன் தூயாவியானவர் பெயராலே நமாண்டவராகிய சுவைசுவினரும் உங்கள் வழிநடத்தும் தூயாவியானவரின் தோழமையும் உங்களோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இந்த மாலை கல்வாரி பலியானது பிரபாகர் என்பவருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் இமழ்டான் என்பவரது வயது சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமடைய வேண்டியும் குறிப்பிட்ட குடும்பத்தில் திருமணம் தடையின்றி விரைவாக நடைபெற வேண்டியும் மேரி லெத்திசியா மரி ஆரோக்கியம் என்பவர்களின் ஆண் இடைப்பாட்சி வழியாகவும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கப்பட்டிருந்தது. தூய நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். எங்கள் பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுகளாலும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனிதமையாமையும் வானவர்களில் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இரண்டாம் ஆண்களிடம் எனக்காக எண்ணிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் அமைத்து தம் மகனை கல்வாரி பலி வழியாக நம் அனைவரையும் என் மன்னரை நல்வாழ்விற்கும் விண்ணக நிலை வாழ்விற்கும் அழைத்து சொல்வாராக. நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உமது தூய ஆவியாளர்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை அழைக்க நாங்கள் துணிவு வருகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருளினார். முதல் வாசகம். மோசே மோவாபு நாட்டில் இருந்தார். அவரை போல் இறைவாக்கினர்
அருகிலுள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையிலுள்ள கிளையாத நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும், எப்ராயிம் நிலப்பகுதியையும், மனாசே நிலப்பகுதியையும், யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும், மேலே மத்திய தரைக்கடல் வரையும் காட்டினார். மற்றும் நெரோவையும் பேச்சு மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது, நான் உன் வழி வரம்புகளுக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு ஆணைத்து கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன், ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே ஆண்டவர் கூறியபடி அவர்கள் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் பிறந்தார். மோவாபு நாட்டில் பெத்தோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்கும் இடம் தெரியாது. மோசே இறக்கும் போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதும் இல்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை. மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினர். மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் நிறைவுற்றன. மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார். இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயைப் போல் இறைவாக்கினர் வேறொருவரும் இஸ்ரேலில் இதுகாரும் எழுந்ததில்லை. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். இஸ்ரேலர் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 66. பல்லவி. நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழ செய்த இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று போற்றுங்கள். நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. வாரீர், அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. மக்களினங்களே, அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர், கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நாய் எழுந்தது. நம்மை உயிர் வாழச் செய்த
இறைவன் போற்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இல்லாமல் இறைவா உமது நற்செய்தியை நான் தகுதியுடன் எடுத்துரைக்குமாறு நீர் என் உதடுகளையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தியருளும். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18. ஆண்டவருடைய வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. இயேசு தமது சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்குள்ளும் செவி சாய்க்காவிடில் திரு அவையிடம் கூறுங்கள். திரு அவைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கடவுளோடு நெருக்கமான வாழ்வு வாழக்கூடியவர்களுக்கு இறப்பு என்பது ஒரு இழப்பும் அல்ல, இறப்பு என்பது ஒரு பிரச்சனையும் அல்ல. கடவுளோடு நெருக்கமாக வாழக்கூடியவருக்கு இறப்பு என்பது ஒரு பிரச்சனையும் அல்ல, இறப்பு என்பது ஒரு இழப்பும் அல்ல. இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மோசேயினுடைய இறுதி கால நிகழ்வுகளை குறித்து இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் மோசேயை நெகேபு மலைக்கு அழைத்து சென்று அங்கிருந்து தன் வாக்களித்த நாடுகளை எல்லாம் சுட்டி காட்டிவிட்டு அங்கே மோசே இறந்ததாகவும் அவருடைய கல்லறை எங்குமே காணப்படவில்லை என்பதையும் அவர் இறந்ததை வேறு யாருமே பார்க்கவில்லை என்பதையும் இனச்சட்ட நூலின் ஆசிரியர் நமக்கு பதிவு செய்கின்றார். அன்பானவர்களே, மோசே கடவுளோடு மிகுந்த பேரன்பு கொண்டிருந்தவராக இருக்கிறார். மிகுந்த கடவுளின் பேரன்புக்கு உரியவராகவும் மோசே இருந்தார். இத்தகைய கடவுளோடு பேரன்பு கொண்டவரும் கடவுளால் மிகுந்த பேரன்போடு அன்பு செய்யப்பட்டவருடைய இறப்பு என்பது அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல, அல்லது அது ஒரு இழப்பு அல்ல என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் அறிகிறோம். புத்தர் மரண படுக்கையில் இருந்தார். மஞ்சேஸ்வரி என்ற
சீடத்தியை தவிர மீது எல்லா சீடர்களுமே அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் மஞ்சேஸ்வரியை கேட்டார்கள், புத்தர் இந்த உலகை விட்டு போக இருக்கிறார், அவர் மரண படுக்கையில் இருக்கிறார், உனக்கு மட்டுமே அழுக வருவதில்லை என்று கேட்டார்கள். அதற்கு இந்த மஞ்சேஸ்வரி என்ற அவருடைய சீடத்தி, புத்தருக்கு சாவு என்பது கிடையாது, அவர் இந்த உலகை விட்டு செல்வதில்லை, இந்த உலகோடு கரைந்திருக்க போகிறார். ஒரு நதி கடலுக்குள்ளே விழுவதனால் நதி இறந்து விடுகிறது என்று சொல்லிவிட முடியாது. அது கடலோடு கரைந்து விடுகிறது, கடலாக மாறிவிடுகிறது. அதுபோலதான் புத்தர் இறந்தாலும், இந்த உடலை விட்டு அவருடைய உயிர் பிரிந்தாலும் அவர் இந்த உலகிலேயே கரைந்து நிற்கிறார், நீங்க வண்ணம் அவர் இருப்பார் என்பது எனக்கு தெரியும் என்று சொன்னார். அன்பானவர்களே, கடவுளோடு நெருக்கமாக வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்வில் இறப்பு என்பது உடலை விட்டு விலகுவதானே தவிர இந்த உலகை விட்டு விலகுவது அல்ல. மாறாக அவர்கள் ஒரு நதியை போன்றவர்கள், கடலில் கலக்கப்படுகின்ற நதியை போல கடவுளோடு இந்த கடவுளுடைய நெருக்கமான உறவில் வாழக்கூடியவர்களுடைய உயிரானது கரைந்து விடுகிறது. எனவே அவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதே இந்த உண்மையாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தவறு செய்யக்கூடியவர்களை எப்படியெல்லாம் திருத்தலாம் என்பதை குறித்து 2 வகையாக சொல்லுகிறார். முதலில் அவர்கள் தனித்திருக்கும் போது அவர்களை அழைத்து திருத்த வேண்டும் என்று. இந்த 2 பண்புகளுமே இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம். அங்கே தவறு செய்யக்கூடியவர்கள் தனித்து இருக்கின்ற பொழுது மட்டுமல்ல, அவர்களை ஒதுக்கி வைப்பதற்கான அதிகாரமும் இருக்கிறது என்பது தெளிவு. இந்த 2 வகையான பண்புகளும் மோசையிடம் இருந்ததை நாம் பார்க்கலாம். மோசையினுடைய வாழ்க்கை வரலாறை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், தவறு செய்த தன்னுடைய மக்களை எல்லாம் தனித்து கடிந்து கொண்டார் என்பது இல்லை. ஆனால் அவர்களுடைய தவறுகளை எல்லாம் சமரசம் இல்லாமல் எடுத்து சொன்னவராக இருக்கிறார். நீங்கள் கடவுளுக்கு எதிராக சென்றாலும் எனக்கு எதிராக சென்றாலும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை குறித்து திட்டவட்டமாக தெள்ள தெளிவாக அந்த மக்களுக்கு சொன்னவராக மோசே இருந்தார் என்பது நாம் அறிகிறோம். இரண்டாவதாக, நீங்கள் மண்ணுலகில் தடை செய்வதெல்லாம் தடை செய்யப்படும் என்று ஆண்டவர் ஒரு மாபெரும் அதிகாரத்தை தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கின்றார். இந்த அதிகாரம் மோசைக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். மோசையினுடைய அதிகாரத்தை குறித்து மிரியாமும் ஆரோனும் குறைப்பட்டு கொண்ட பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என் ஊழியன் மோசையை நீங்கள் எளிதாக எடுத்துக்கொண்டது எப்படி? அவனே இந்த வீட்டுக்கு தலைவனாக நான் நியமிக்கப்பட்டவன், அவன் என்னை நேராக கண்டவனாக இருக்கிறான், நான் அவனிடம் நேரடியாக பேசியிருக்கிறேன், மறைமுகமாக அல்ல. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் என்னுடைய ஊழியன் மோசைக்கு எதிராக எளிதாக பேசி விடுவீர்களோ? இதோ உங்களுக்கு நான் தரக்கூடிய தண்டனை இது என்று ஆண்டவர் அந்த மிரியமையும் ஆரோனையும் கடிந்து தண்டித்ததை நாம் பழைய ஏற்பாடிலே வாசிக்கலாம் என்றால் மிகையாகாது. ஆக மோசைக்கு கடவுளுடைய அதிகாரம் இருந்தது என்பதையும் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, மோசே போன்று கடவுளுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்களுடைய இறப்பு என்பது ஒரு இழப்பு அல்ல, அது ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு அல்ல. மாறாக அவர்கள் இன்னும் பரந்த ஒரு வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள், ஒரு சிறந்த ஒரு வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஏன்? கடவுளோடு கரைகிறார்கள், இணைகிறார்கள். நதி கடலில் விழுகின்ற பொழுது கடலாக மாறுவது போல இறைவனோடு நெருக்கமாக வாழக்கூடிய மக்களின் இறப்பினால் அவர்கள் கடவுளில் பங்கெடுக்கிறார்கள், கடவுளில் சங்கமிக்கிறார்கள் என்பதை தான் மோசேயினுடைய இறப்பு. அவருடைய கல்லறையை யாருமே பார்க்கவில்லை என்பதும் அவருடைய இறப்பை யாருமே பார்க்கவில்லை என்பதையும் அந்த இறைவார்த்தை வழியாக நாம் அறிய முடிகின்றது என்பதை உள்ளத்தில் இருத்தி வாழ தொடர்ந்து இந்த இறைபலியிலும் அன்றாடுவோம். இறை ஆசீர் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமன். என்னையே கொடுத்தேன் இறைவா, இயேசுராஜனை பணிந்து என்னையே கொடுத்தேன் இறைவா. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுகிறார். உமது வல்லமையில் இருந்து நாம் தபத பெறுகின்றோம்.
நிலத்தின் வழி மனது உழைப்பை மனமனத அப்பத்தை முகப்படுகிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஜுரைவன் ஜென்றென்று வாழ்த்து வருவாராக. கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்குள்ள திருளமான அறிந்த தண்ணீர சமர்பரில் வழியாக நாமும் அவரது இறையல்பில் பங்குள்ளோம். ஆண்டவரே அனுத்துளை நிறைவானீர் வாழ்த்து பெறுகிறாக. உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். திராட்சை குடி மனித உழைப்பை அந்த ரசத்தை முகப்படுகிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. எம்மிறைவனாய் ஆண்டவரே, தாழ்மையான மனதோடும் நொறுங்கி உள்ளத்தோடு வரக நாங்கள் ஏற்றுள்ளோம். நாங்கள் இன்று மது திருமண கொடுக்கும் இந்த கல்வாரி வழி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரின் குற்ற நீங்க கழிவீருளும் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். நம் அனைவரின் நல்வாழ்விற்காக நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த கல்வாரி பாலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இந்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்களது மீட்பின் நல்வாழ்வின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் எங்களது நல்வாழ்வுக்கும் உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பும் நல்வாழ்வும் அடைய பயன்படுகின்றது. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. எங்கள் அன்பான ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தினார். அதை விட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். அவனமே இரவு விருந்து அருந்தியபின்
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பும் ஆசியளிக்கும் கிண்ணத்தை உமாக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது திருமண் நின்று உமாக்கு இறைபணி புரிய தகுந்தவரென என்னை ஏற்றுக்கொண்டீரேன். எனவே நான் உமாக்கு நன்றி செலுத்துகின்றேன். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்த்து தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை புனிதமிகு லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வலையில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றே பிள் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நமது அன்பான தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற கடவுளை மிகுந்த பேரன்போடு அன்பு செய்ய தந்தை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை ஆசீரை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நோயுமின்றி நலமாயிருப்போமாக, வளமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் கொள்ளை நோய்களிலிருந்து
விடுதலையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற நிலையான அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் கலந்து இதற்கொடு நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. உயிருள்ள இறைவனின் திருமகன் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்திருந்த மிக்க மதுவிடலினால் மின்குற்றங்களிலிருந்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் என விடுவித்து நான் இந்த மது கட்டளைகளில் கருத்தோண்டு நிற்க செய்திருளும். நான் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிவிடாதையும் என் தகப்பன் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சம்மரி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என் விருப்பம் அன்று உமது விருப்பத்தின்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தந்தையை மிகுந்த பேரன்போடு அன்பு செய்த நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோ. எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான வேளையில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான வேளையில். ஆனந்த கீதங்கள் பாடி போற்றுவோம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான வேளையில். விண்வெளி போற்றி பாடும் எந்தன் மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் எந்தன் இதயம் எழுகையில். விண்வெளி போற்றி பாடும் எந்தன் மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் எந்தன் இதயம் எழுகையில். கடல் அலைகள் கவி பாடும் எந்தன் மீட்பர் புகழினை. அவர் வரவால் நம்மை காக்கும் அவரை போற்றுவோம். எருசலேமே, உயர்தர கோதுமையினால்
உன்னை நிறைவடைச் செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. திருப்பாடல் 147:12. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்போம் நல்வாழ்வும் அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறைபலி தொடருகின்றது. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.